நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை, வேத வசனத்தை இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய், ஒரு பலனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இதை வைத்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை தருவேன் என்று சொல்லுகிறார்? இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களில் இளைப்பாறுதல் அற்று நம்ம காணப்படுகிறோம். இளைப்பாறுதலை இழந்து காணப்படுகிறோம். எல்லாரும் ஒரு எதிர்பார்க்கிறது ஒரு இளைப்பாறுதல். ஒருவேளை இளைப்பாறுதல் அப்படின்ன உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் மைண்டில் உடனே வர்றது உலக வாழ்க்கையை முடித்து இளைப்பாறுகிறது. அதை மாத்திரம் நம்ம நினச்சிக்கிடுறோம். நிறைய பேர் இளைப்பாறுதல்னு உடனே ஆமாம், உலக வாழ்க்கையை முடித்து விட்டு இளைப்பாறுகிற அதைத்தான் நம்ம மைண்டில் வருகிறது. ஆனால் இயேசு அதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. எல்லா இடத்திலும் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அந்த பார சுமை இல்லாத ஒரு நிலை, அதுதான் இளைப்பாறுதல். கடினமாக வேலை செய்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தோணும், சரி கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும்ல. அந்த ரெஸ்ட் எடுக்கிறது தான் இளைப்பாறுதல். ரொம்ப பிரயாசப்படுறோம், கடினமாய் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், ஓடுகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது களைப்பு நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய சமயத்தில் நம்ம இருதயம் சொல்லுகிறது, கொஞ்சம் இளைப்பாறுனா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்குமே. அதுதான் அந்த எதிர்பார்க்கிற கடின உழைப்புக்கு மத்தியில் அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறத எதிர்பார்க்குறோம்ல, அதுதான் அந்த இளைப்பாறுதல். எல்லாரும் விரும்புகிற அந்த இளைப்பாறுதலை என் இயேசு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யார் யார் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில பாரம் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம். வேலை செய்கிற இடத்துல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம். இன்னும் எதிர்கால காரியங்களில் வாழ்க்கை பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில குடும்ப காரியங்களில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம். பொருளாதாரத்தில், கடனில், கஷ்டத்தில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். இன்னும் செய்கிற தொழிலில் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் பாரம் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, வருத்தப்பட்ட நிலைமையில வருத்தத்தோடு இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, யாரெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகணும், கொஞ்சம் இளைப்பாறணும், இந்த இளைப்பாறுதலை எனக்கு யார் தருவா அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம பாரத்தை, நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறத, நம்ம கடந்து வருகிற காரியங்கள், நம்ம அனுபவித்து வருகிற பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிற இக்கட்டான காரியங்கள்,
இதுல இருந்து இளைப்பாறுதலை எந்த ஒரு மனிதனும் நமக்கு தர முடியாது. யார் தர முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில கூட இந்த இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்துல அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒரு நபருக்கு மட்டும் இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, அல்லது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவரிடத்துல யாரெல்லாம் வர்றீங்களோ, எத்தனை பேர் அவரிடத்துல வந்தாலும் அவர் இளைப்பாறுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா ஒரே காரியம், அவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைக்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவீர்களானால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அப்போ நம்ம வர்றது நம்ம வேலை. அழைக்கிறார் அவர், ஒரு நபர் அல்ல, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் இன்றைக்கு தர வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் சத்தத்தை கேட்டு, அவர் அழைப்பின் குரலை கேட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவீர்களானால் உங்க வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சுமக்கிற நிலையிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஓய்வை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பவும் யுத்தம் 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 என்று சண்டை என்று இருந்து கொண்டிருக்கிற ராஜாக்களுக்கு யுத்தத்தை ஓய பண்ணி அவர்கள் ஆட்சி செய்கிற காரியத்தில் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வியாதி வியாதி வியாதி, கவலை கவலை, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இதிலிருந்து ஒரு மாற்று, ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதுதான் இளைப்பாறுதல். அதை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்துல வர்றீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தருவார். இந்த மாதத்தில் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இடத்துல வருகிறேன் ஐயா, உடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தது போதும், நீர் என்னை அழைத்திருக்கிறீங்க, நான் இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு அந்த இளைப்பாறுதலை இந்த நாளில் தரணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அவரிடத்துல வந்தாலும் அவர் இளைப்பாறுதலை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை எல்லா பாரம் சுமந்த நிலையில, வருத்தப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை தந்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னென்ன விஷயத்தில் பிள்ளைகள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் இளைப்பாறுதலை என் தேவனாகிய கர்த்தர் நீர் தந்தருள்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் நீர் தந்தருள்வீராக. நீங்க தரப்போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு மாதமாய் என் தேவன் நீர் மாற்றி தருவீராக. நீங்க செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் மாற்றங்களை எதிர்பார்க்கிறாங்களோ அத்தனையும் இந்த மாதத்தில் என் ஆண்டவர் தந்து வழிநடத்துவீராக. சரீர பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக, வேலை பிரகாரங்களில் இளைப்பாறுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. நீங்க செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், இதிலும் பெரிதானவைகள் இந்த மாதத்தில் காணட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிற இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். God bless you.